பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. தோல்விக்கு இடையில் தாங்க வாய்ப்புகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. தோல்விக்கு இடையில் தாங்க எல்லா சுகமும் மறைந்து கொண்டிருக்கின்றன. தோல்விக்கு இடையில் தாங்க எல்லா விதமான வெற்றியும் மறைந்திருக்கின்றாங்க. அதனால தான் வெற்றிக்கு காரணம், வெற்றிக்கு ஆதி மூல காரணம் தோல்வி. தோல்வி இல்லாமல் வெற்றி வரக்கூடாது. அது சுகத்தை கொடுக்காது. என்றைக்குமே தோல்வி இருக்கணும், தோல்வி பயம் இருக்கணும். அப்போதான் ஜெயத்தை கொடுக்கும் என்ற உணர்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் தனுசு ராசி நேயர்கள். உங்கள் ராசிக்கு 2க்கு 3க்குரியவர் சனீஸ்வரர். உங்களுடைய ராசிக்கு 2க்கு 3க்குரியவர் சனீஸ்வரர். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்கு பாருங்கள், உங்களுடைய தங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. மிக மிக முக்கியம். 6ஆம் இடம் ருணஸ்தானம், 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், 6ஆம் இடம் ரோகஸ்தானம், 6ஆம் இடம் கடனுக்குரியது, 6ஆம் இடம் எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய இடம். ஆனால் 3 முயற்சி, வெற்றி, முயற்சி, தைரியம், தைரியம் தானாக வரக்கூடிய இடம், வெற்றிக்குரிய இடம், வாசலை தேடக்கூடிய சகோதரர். எந்த வகையிலையாவது தோண்டி எடுத்துருவோம், எந்த வகையிலாவது அந்த முயற்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற உணர்வு கொடுக்கக்கூடிய இடம். அடுத்து தனுசு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 10ஆம் இடம் 10ஆம் இடம் தொழில், 10ஆம் இடம் ப்ரொஃபஷனல், 10ஆம் இடம் ஜாப்பு. அப்போ உங்களுடைய ஜாப்பை பற்றியது என்ன பார்க்குறது? 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 7ங்கிறது எதை பற்றியது? துணைவி பற்றியது, பார்ட்னர்ஷிப்பை பற்றியது, கணவனை பற்றியது, நண்பர்களை பற்றியது. அப்போ யாராவது ஒரு மூலம் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. யாருக்கு? தனுசுக்கு உண்டு. அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல் மிக கவனம். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா தனுசுக்கு கண்டிப்பாக இந்த கோச்சாரத்திலையும் கொஞ்சம் மத்தியமமாக இருக்குது. அதே சமயத்தில் சனீஸ்வரருக்கும் குருவுக்கும்
ஒரு மாசற்ற தன்மை, ஒரு பகையும் இல்லை, நட்பும் இல்லை, சமத்தில் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல மிக கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகள், சகோதரர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தொழில்களை சொல்லப்போனால் அறக்கட்டளைனாலும் சரி, ஆன்மீகம், அறக்கட்டளை, பங்குதாரர், ஃபைனான்ஸு, பல்கலைக்கழகங்கள், பேராசிரியர், பெரும்பகுதி, பெரிய பாராளுமன்ற தலைவர், அரசியல், சாசனம், எம்பி, எம்எல்ஏ, பார்த்தீங்களா, எம்பி, எம்எல்ஏ எல்லாம் அதில் வரக்கூடியவங்க தான். அரசியல் சாசனத்துக்கு வித்திட்டவர்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட தனுசுல நியாயத்தை பேசக்கூடியவர்கள், தர்மத்தை பற்றி சிந்திப்பீர்கள். அதனால குருவோட சனியும் சேர்ந்து எதுவும் கெடுக்க போறதில்லை. ஆனால் கோச்சாரத்திலையும் உங்களுக்கு ஒரு பங்கு மைனஸ். கோச்சாரத்தில் உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னம் என்ன லக்கணம் பாருங்க. மிதுன லக்கணம் இருந்தால் சிக்கலாகி போயிடும். கன்னியா லக்கணம் தான் சிக்கலாக போயிடும். 4க்கு 7க்குரியவன் பார்த்தீங்களா, அது ரொம்ப 7க்கும் 10க்குரியவன். மிதுனம்னு 7க்கும் 10க்குரியவன், ரொம்ப சிக்கலாகி போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2க்கு 3க்குரிய தனுசு 2க்கு 3க்குரியவர். அப்போ 2ஆம் இடமும் 3த்துக்குரியவர். அப்போ 2ஆம் இடத்துக்கு உரியவர் 3ஆம் இடம் முயற்சியை கொடுத்தா தான் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அப்போ மேற்கொண்ட தொழிலை பூரா நீங்கள் செய்யணும். மேற்கொண்ட தொழில் பூரா செஞ்சால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த வகையில் கண்டிப்பாக ஆடி மாதம் சேர்ந்து வருது, ஆவணியும் சேர்ந்து வருது. 140 நாட்களில் தயவு செய்து கோச்சாரத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உடன்பிறப்பு சகோதரத்தில் கவனமாக இருங்க. உதவி பண்ணுங்க, தேவையான அளவுக்கு உதவி பண்ணுங்க. உதவி யார் பசிக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடு. பசிக்கிற மீன்ஸு முழங்கால் பசிக்கு போடுங்க, வயிற்று பசிக்க வேண்டாம். முழங்கால் பசிக்கு போடுங்க. யாருக்கு பசிங்க தேடுவங்களுக்கு உணவு கொடுங்கள். அரசியல் சாசனத்தை எழுதுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நீதி அரசருக்கு ஈக்குவலானவங்க தான் நீங்களும், தர்மத்துக்கு ஈக்குவலானவர் தான் தனுசு. அதனால் பாவ புண்ணியத்தை பார்ப்பவர்கள் நீங்கள் தான், தர்மத்தை கடைப்பிடிப்பவர் நீங்கள் தான். தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி அறவே ஆகாது. அதே மாதிரி சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி, எந்த வக்கரமாக இருந்தாலும் சரி, பின்னோக்கி போனாலும் சரி, முன்னோக்கி போனாலும் சரி, மிக கவனத்தோடு இருப்பது நேயர்களுடைய கடமை. ஏன்னா கீரியும் பாம்பும் நட்பா, பசுமும் புலியும் நட்பா, பூனையும் நாயும் நட்பா, எலியும் பூனையும் நட்பா. இதே போல தான் காரகத்தன்மை. அந்த காரகத்தன்மையை மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த தனுசு நமக்கு சில மாற்றங்களை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு ஒரு கொஞ்சம் இம்மி அளவு கூட நீங்கள் முயற்சி பண்ணாலும் பராட்டியே அருள்மிகு ஆஞ்சநேயர் பகவானை, கோதண்டராமனை வணங்குங்க, வெளிநாட்டுக்கு போங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். தனுசுக்கு இப்போதைக்கு உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. தசாபத்தியை பார்த்துட்டு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில், இந்த வக்கர காலகட்டத்தில், பின்னோக்கி போகக்கூடிய காலத்தில், அதுலேயும் காலப்புருஷனுக்கும் சரி, அதாவது இந்த கோட்சாரத்திலையும் சரி, காலப்புருஷனும் சரி, உங்களுடைய தசாபத்திக்கும் சரி, நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை சுபிட்சத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை எல்லையில்லாத பிரச்சனையை தீர்த்து வைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை சுமூகமான வாழ்க்கையை நடத்தும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆஞ்சநேயர் வழிபாடு, கோதண்டராமர் வழிபாடு, ஒரு முறையாவது ராமேஸ்வரம், ஒரு முறையாவது தேவப்பட்டினம் சென்று பாருங்கள். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். தனுசு நேயர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல.